தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய மிகவும் முக்கியமான தலைப்பு காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. காலத்தின் வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி பல மாற்றங்களை கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நெருப்பு கண்டுபிடித்த கற்களை ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பு கண்டுபிடித்த காலம் கடந்து போய்விட்டது. அதற்கு பிறகு எண்ணெய் விளக்கு மாறி போய்விட்டது. அதற்கு பிறகு மின் விளக்கு கண்டுபிடித்ததையும் மாற்றம் அறிவியலின் மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். குறிப்பாக மின்சாரம் கண்டுபிடிப்பு தான் உலகத்தில் பல மாற்றங்களை தந்தது. குறிப்பாக இருட்டை ஒழித்து வெளிச்சத்தை தந்தது நண்பர்களே. மின்சாரத்தின் பல வடிவங்கள் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீரின் மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம், அணு ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம், அனல் மின் ஆற்றல், கடல் நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், பயோடீசல், உயிர்வெளி மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம், இன்னும் ஒரு படி போய் சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம், காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம் நண்பர்களே. இதில் குறிப்பாக இயற்கைக்கு உகந்தது, சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்கக்கூடியத அற்புதமான மின்சார தயாரிப்பு என்பது ஒன்று காற்றாலை, சூரிய ஒளி ஆற்றல், நீர்மின் ஆற்றல். இது முக்கியமான ஒரு மிகப்பெரிய பங்கேற்பு என்று சொல்லலாம். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போடாத ஒன்று. காற்றாலை நிறுவுவதற்கு நிறைய லட்சங்கள் செலவாகும். ஆனால் சூரிய ஆற்றல் நிறுவுவதற்கு 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், அதிகபட்சம் 100 ஏக்கர், 1000 ஏக்கர் கூட இருக்கலாம். அந்த சூரிய மின் தகடுகளை பொருத்தி சூரிய ஆற்றலில் உள்வாங்கி சூரிய ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுவதுதான் மின்சார தயாரிப்பு. சரி, இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது எத்தனை காலத்திற்கு நீக்கும்? சூரியத்தின் ஆயுள் காலம் பல வருடங்கள், பல ஆண்டுகள், பல பில்லியன் இயர்ஸ். இந்த உலகம் உள்ளவரை சூரியன் தன்னுடைய ஆற்றலை உமிழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் அந்த ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றப்படுவதுதான் சூரிய ஆற்றல். அந்த சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதால் நாட்டின் மின்சார தேவைகள் குறையும். இன்னும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கலாம். சாமானியனும் தன் வீட்டின் மேற்கூரையில் மின்சார தகவல்களை பொருத்தி மின்சாரம் தயாரித்து கொள்ளலாம். தன்னுடைய தேவைக்கு ஏற்ப வாகனங்களில் மின்சாரம் தகவல்களை பொருத்தி வாகனங்களை இயக்கலாம். இன்னும் சூரிய அடுப்பை பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தும் போது என்விரான்மெண்டல், சுற்றுப்புற சூழல் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது அறிவியல் பூர்வமான செய்தி. எனவே சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அது ஒருபோது மாசுவை ஏற்படுத்தாது, இயற்கைக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது. மின்சாரம் தயாரிப்பதில் மிக அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு சூரிய ஆற்றல், சோலார் பேனல் என்று சொல்வார்கள். அந்த சூரிய ஆற்றலை மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். சூரிய ஆற்றல் தகடுகளை, சூரிய மின் தகடுகளை பொருத்துவதற்கான முயற்சிகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும். தனிநபரும் அதை பொருத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது மின் தேவைகள் மீண்டும் குறையும். மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். விவசாயம் செழிக்கும். தொடர்ந்து பேசுவோம். இது ஆறுமுகம் கோவிந்தசாமி, வலையொலி காட்சி மூலம். நன்றி உறவுகளே.